வந்து விட்ட மாதிரி இருக்கும் ஊரே ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் ஊரில் 5 மணிக்கெலாம் நடமாட்டம்லாம் இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இந்த நேரத்துக்கு வேறு மாதிரி மாறிடுறேன். சரி, ஹாய் ஹலோ, நான் சிவபாலன். இன்றைக்கி வந்து வழக்கம் போல் லாங் ரன்னு ஞாயிற்றுக்கிழமை 21 கிலோமீட்டர். இங்கே பாருங்க ஆப்போசிட்டில் வர்றது, அதுவும் லைட்டும் கிடையாது, ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வழக்கம் போல் 21 கிலோமீட்ரு லாங் ரன்னு. பூவந்தி, மதுரையிலேருந்து பூவந்தி, சாரி சிவகங்கையிலேருந்து பூவந்தி, பூவந்தியிலேருந்து மதுரை அப்படின்னு மதுரைக்கு போகிற ரூட் இது. சென்ட்ரு பாயிண்ட் வந்து பூவந்தி. பாதி 23-21 வரும் அந்த பூவந்தின்ற டிஸ்டன்ஸ், 23 கிலோமீட்டர். அதுலேருந்து பேலன்ஸ் வந்து மதுரை. அப்படி தான் இருக்கும். வழக்கம் போல் எங்கள் ஊரில் இருக்க ரிங் ரோடுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் முடிவு எடுக்கிறது, எந்த பக்கெட்டு போகிறது, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்துன்னு முடிவுன்றது. இன்றைக்கி வந்து வழக்கம் போல் பூவந்தி தான் போக போகிறேன். மேலூர் போகலாம் அப்படின்னு பார்த்தேன், அது 28 கிலோமீட்டர் வருது டிஸ்டன்ஸு. அந்தளவுக்கு ஹைட்ரேஷன் தாங்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஹைட்ரேட் பண்ணலை நான். நேற்று வந்து கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அந்தளவுக்கு பண்ணலை நான். ஸோ அதனால் 21 வரையும் என் உடம்பு ஓகே, 21, 25 வரையும் ஓகே. அதுக்கு மேலே தாங்காது. போக போக இந்த கேமல் பேக் அப்படின்னு ஒரு ஹைட்ரேஷன் பேக் இருக்குது, அது வாங்கணும். அது வந்து 5000லேருந்து 10,000 வரையும் வருது. மித்ததெல்லாம் இருக்குது, 2000 ரூபாய்க்குலாம் இருக்குது. அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, வாங்கி நம்ம வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுத்து இருந்து வாங்குவோம், கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கிறோம் இதில் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து 21க்கு வந்து நான் எஸ்டிமேட் போட்டிருக்க டைம் வந்து 1 மணி நேரம் 55 நிமிஷம் போட்டிருக்கேன் நான். 5:30 பேஸ்லேயே ஓடலாம் அப்படின்னு. அது போக என் கையில் வந்து இந்த கவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, மொத்தம் 250 ரூபா இருக்குது. 20 ரூபா பஸ்ஸுக்கு வழக்கம் போல், அப்புறம் 20 ரூபா தண்ணி கேனுக்கு. ஏன்னா மிச்சம் ஒரு 10 ரூபா மிச்சம் இருக்கும். ஓகே, இந்த பிளாஸ்டிக் கவர் எதுக்கு அப்படின்னா, 11 கிலோமீட்டர்லேயே எனக்கு ஸ்வெட்டிங் அதிகமாகி வேர்வை வந்து அந்த நம்ம ரூபா நோட்டெல்லாம் ரொம்ப நனைஞ்சு தொப்புன்னு ஆகிப்போச்சு. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அதுக்காக கவரில் வச்சு கொண்டு வந்திருக்கேன். வேறு எதுவும் கொண்டு வரல, மொபைல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து கேமராவோட கவர், அவ்வளோதான். இன்றைக்கி ஹைட்ரேஷன் வந்து நேற்று ப்ராப்பராக பண்ணலை. இருந்தாலும் என் உடம்புக்கு தாங்குதா என்னன்றது தெரியல, எப்படி இருக்குது அப்படின்றதுல ஓடும்போது தான் தெரியும். ஓரளவுக்கு நல்லா தான் பிஸ்காக தான் ஃபீல் பண்ணுறேன். சரி, ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மணி 5:30 ஆகுது. இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஹார்ட் ரேட்டு ஸ்டேபிளாக இருக்குது. 550 பேஸ்லேருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. பார்ப்போம், நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னா சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம். ஹார்ட் ரேட் வந்து 153 இருக்குது. பரவாயில்ல, ஒரு 3 கிலோமீட்டருக்கு 150க்குள்ளேயே தான் இருக்குது. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. முட்டி மட்டும் லெஃப்ட் சைடு வந்து முட்டியில் வலிக்குது. ரைட் சைடில், லெஃப்ட் சைடு முட்டியில் ரைட் சைடு வலிக்குது. நம்ம சொந்த ஊர் இந்த ரைட் சைடு இருக்குது. உள்ளே 1 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம சொந்த ஊர் வந்துடும். அந்த அளவுக்கு ஊரில் பழக்கம் இல்லை, போக்குவரத்து இல்லை. வழக்கம் போல் தான் எங்கள் அப்பா ஃபேமிலி பாலிட்டிக்ஸு. என் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி வீரவலசைன்னு ஒரு ஊர். 8 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு. இன்னும் 13 to 14 போயிடலாம், அவ்வளோதான். அப்போ உனக்கு 1000 பிரச்சனை.
இவங்களுக்கு ஊர் பேர் தான் நல்லா ஆகலாம், நல்லா வச்சு செய்கிறாங்க இந்த ஊரை கிராஸ் பண்ணும்போது. ஆனாமே அங்கிட்ட ஒருத்தன் திரும்பி படுத்திருக்கான். இந்த வந்துட்டான். கரெக்டாக படமாத்தூர் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. ஸ்லோப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பேசும் கொஞ்சம் அடி வாங்குது. திருமாஞ்சோலை கிட்டத்தட்ட 75% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி நீங்கள் வேற என்ன இதுக்கடுத்து ஒரு 500 மீட்டர் ஸ்லோப்பு. அவ்வளோதான், 20 கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் ஒன்று இல்லாட்டினா 1.5 கிலோமீட்டர் இருக்கும், இல்லை 2 கிலோமீட்டர் இருக்கும். கொஞ்சம் அழுத்தி தான் ஒரு 5:15 பிளேஸு. சரி பேஸு வாய் வேறு வளருது, வாயெல்லாம் காஞ்சி போய் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. ஓடு என்ன 1 கிலோமீட்டர் ஒன்றும் கூட இல்லை. 400 21 முடிஞ்சு 22. இன்னும் ஒரு 300 மீட்ரு அதுக்குள்ளே தான் இருக்கும். 100 முடிஞ்சு. இருபத்தி 2 கிலோமீட்டரு 2 மணி நேரம் கரெக்டாக 12 செகண்டு. ஒரு வாட்டர் பண்ணுறேன் கீழே வாங்க. முதல்ல போய் முக்கியமான வேலையை முடிக்கணும். ரெஸ்ட் ரூம் போகணும். எங்கேயா இடம் பார்ப்போம். ஒரு நல்ல இடமா பார்த்து வார்ம் டவுன் பண்ணுவோம். முதல்ல 10 கிலோமீட்டர் வந்தாலே வேர்த்து ஊற்றிடும். கிளைமேட் ஒரு காரணம் இருந்தாலும் வந்து இந்த தடவை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த 2 வாரம் நல்லாவே போச்சு. இன்றைக்கி சூப்பராக ஓடியிருக்கேன். 22 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் ஓடினதுன்றது ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா ஃபைனலாக எனக்கு அந்த மேஜிக் நடந்துருச்சுப்பா. அந்த 170 ஹார்ட் ரேட்டுக்குள்ளேயே 22 கிலோமீட்டரு 530 பேஸில் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நினைக்கும் போதே பெரிய விஷயமா இருக்குது. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ரேஸுக்கு உண்டானது. இப்போ என்னோடய ரேஸ் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 530 பேஸ். ஏன்னா 170க்குள்ளே இருக்கிற ஹார்ட் ரேட்டு இதுதான் கரெக்டான பேஸு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10 ஹார்ட் ரேட்டு 180 வரையும் கொண்டு போகிறதுக்கு கடைசி ஒரு 4 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா வித்தவுட் வாட்டர் இது எந்த தண்ணியுமே கொண்டு போகல, எடுத்துகிட்டு வரல. ஆனால் ஹைட்ரேஷன் நேற்று எந்த அளவுக்கு பண்ணேன் அப்படின்னா ஒரு 5 லிட்டர் to 6 லிட்டர் தான் தண்ணி குடித்தேன் நான்.
இன்றைக்கி காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சப்ளிமெண்ட் நான் வந்து எப்போயாச்சும் இப்போ எனக்கு எனர்ஜி லோவாக ஃபீல் பண்ணும்போது, இல்லை ஏதாவது இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரே ஒன்று எடுக்கிறேன் நான். அது என்னென்னா இடபிள்யூஏன்னு ஒரு சப்ளிமெண்ட்டு, அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது இன்றைக்கி காலையில் குடிச்சிட்டு தான் இப்போ ஓட ஆரம்பித்தேன். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, அது சாப்பிட்டதுலேருந்து எனக்கு பசி இல்லாமல் இருக்குது. இந்த நேரம்லாம் ஒரு 10 கிலோமீட்டர்லேயே பசிக்கும். ஸோ இடபிள்யூஏ வந்து எனக்கு அந்த இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்ப்போம். நண்பர்களே, நான் தண்ணி குடிக்காமல் ஓடுறேன் அப்படின்ட்டு நீங்களும் அதே மாதிரி செய்யாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். எனக்கு பாடி கெப்பாசிட்டியை நான் இந்த மாதிரி பில்டு பண்ணதுனால என்னால் முடிஞ்சிச்சு, தவிர்த்து சீனுக்காகலாம் ஓடலை. பேக் வாங்க போனால் 10,000 ஆகுது. அந்தளவுக்கு நான் இப்போ தான் ஷூக்கு போயிட்டு வரேன், மேரத்தானுக்கு, கேமராவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு வரேன். நான் கண்டிப்பாக பேக் வாங்கினதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் ப்ராப்பராக எடுத்து தான் ஓடுவேன் நான். ஸோ தண்ணி குடிக்காமல் ஓடுறதுன்றது ஒரு ஸ்டண்ட்டோ கௌரவமோ கெத்தோ அதெல்லாம் கிடையாது, சரியா? அது கொடுக்குறதுக்கு ஆளை தொந்தரவு பண்ணணும், இல்லைன்னா பேக்கில் வச்சு போகணும் அப்படின்றதுனால அதை அவாய்ட் பண்ணி என்னோடய கெப்பாசிட்டியை நான் பில்டு பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால் அதை ஃபாலோ பண்ணாதீங்க, சரியா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எப்பப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்றத நான் ப்ராப்பராக அடுத்த தடவை ஒரு வீடியோவாகவே போடுறேன் நான், சரியா? சாமி படத்தில் சொல்கிற மாதிரி அங்கேருந்து ஓடியே வந்தாச்சு. தண்ணிக்கு பாட்டிலுக்கு 20 ரூபா, திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்கு 20 ரூபா பஸ்ஸு. வேறு என்ன வேணும் ஒரு பையனுக்கு ஓடுறதுக்கு அப்படின்ற மாதிரி. இதுக்கடுத்து அவ்வளோதான், பஸ்ஸை பிடிச்சிட்டு சிவகங்கை போய் சேர வேண்டியதான். ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். 7:40 ஆகுது. 8:30 போயிட்டேன்னா போய் கறி வாங்கிடலாம், ரத்தம் கிடைக்கும், வாங்கிடலாம். இல்லைன்னா ரத்தம் கிடைக்காது, வெறும் கறி மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். வந்தோடனே சிவகங்கை பஸ் வந்துருச்சு. என்ன பாக்க? டேய் பைய ஓடுறா. டேய் வெற்றி, இது பாரு, அந்த ரோட்ல பைக்லாம் வரும்ல, கார்லாம் வரும்ல, அதை தாண்டி போலாமா? இதுக்குள்ள ஓட்டு. யார் நீ ஓட்டக்கூடாது, அவனும் ஓட்டக்கூடாது. சஞ்சி, வீட்டில் அம்மா திட்டலையா? அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல்ல. வீட்டில் அம்மா இருக்காங்களா இல்லையா? வந்து சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் அதை தாண்டி நீ போனேன்னு வச்சுக்க, இப்போ 2 பேர்த்தையுமே அடிப்பேன். வெற்றி, நீ சேட்டை பண்ணுற வர வர. ஓகே, இன்றைக்கி ஒரு 21 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். போயிட்டு வீட்டுக்கு போய் கறியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, ரொம்ப நாளாக என் வண்டி எடுக்காமல் இருந்தேன் நான். எங்கள் மாமாவுக்கும் எனக்கும் ஒரு மனஸ்தாபம் இருந்ததுனால அந்த வண்டியை எடுக்கவே இல்லை சுத்தமாகவே. போயிட்டு அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூஞ்சி கொடுத்து கூட அவர்கிட்ட பேசலை நான். அப்படியே டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். போய் சர்வீஸ்க்கு கேட்டேன், இன்றைக்கி சண்டே இல்லைன்னாங்க. ஆனால் ஃபோனில் வந்து சாட்டர்டே சண்டே சர்வீஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் எடுக்கலை, அப்படியே வந்துட்டேன் நான். சரி சர்வீஸ் கொடுக்கல, அப்படியே வந்துட்டேன். இப்போ என்னென்னா, எனக்கு இப்போ ஒரு மொபைல் ஒன்று பார்த்துருந்தேன். இது ஐஃபோன். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு டேப்பில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சிரமமாக இருக்குது போயிட்டு எடுக்கிறது வைக்கிறது அப்படின்றதுனால இஎம்ஐ போட்டு எடுப்போம் அப்படின்ட்டு.
ஸோ அதுக்கு இஎம்ஐ வேறு கட்டணும், அதுக்கு தனியாக வேறு ஓடணும் அப்படின்றதுனால ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன். கோச்சா பாக்ஸிங்க்கும் அத்லெட்டுக்கும், பாக்ஸிங்க்கு சொல்லப்போனால் அதுக்கு பார்ட் டைமாக போய் பார்க்குற மாதிரி ஒரு ஏர்னிங்ஸ்க்கு அது ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் இப்போ லெட்டர் எழுதியிருக்கேன், ரெண்டு ஸ்கூலுக்கு போய் எடுக்கிற மாதிரி. அதுக்கு போயிட்டு வாரம் ஒரு நாள் எடுக்கிறது. அது போக வேறு ஏதாச்சும் ஸ்கூல் வந்துச்சுன்னா அதையும் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி ஓடின 22 கிலோமீட்டர், அதாவது 2 மணி நேரத்தில் 22 கிலோமீட்டர் முடிச்சிட்டேன் நான். இதோட எஃபர்ட் அதிகமாகவே போட்டிருக்கலாம். ஃபைனலாக வந்து எனக்கு அந்த மேஜிக் நடந்துருச்சு. எனக்குமே அந்த மேஜிக் நடந்துருச்சு. அந்த ஹார்ட் ரேட்டை வந்து 170க்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஓடுறன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்னுமே ஒரு 10 ஹார்ட் ரேட்டை குறைச்சி தான் ஓடணும். நான் அந்த இதுக்கு கொண்டு வரணும். இப்போ இவ்வளோ நாள் வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து ஜோன் 2 ப்ராக்டிஸ்ன்னு சொன்னால் தெரியுமா, அது இதுதான். ஜோன் 2னா ரொம்ப பொறுமையாக நம்ம ஈகோ டச் பண்ணோம். அதாவது 6 கிலோமீட்டர் பேஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஜாகிங் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அது போகக்கூடாது, அப்படி போனால் நமக்கு அசிங்கம், அதாவது அது எனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கும் அப்படின்ட்டு அதை ஓடவே மாட்டேன் நான். அந்த 6 கிலோமீட்டருக்கு மேலே, அதாவது சில டைம்லாம் வந்து நல்லா தூக்கம் இல்லாமல் சரியான கிளைமேட்டும் அமையாமல் இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 6:45 7 வரையும் போயிடும் பேஸ் வந்து. எனக்கு அந்த 150 ஹார்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணுற ஜோன் 2க்குள்ளே ஓடுறது, அந்த மாதிரி ஈகோலாம் பார்க்காம இந்த 2 வாரம் ப்ராக்டிஸ் இருந்ததுனால, 2 வாரம் இல்லை, அது கூட இருந்திருக்கும். 2 வாரம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தேன் நான். இந்த 2 வாரம் இல்லை, இந்த லாஸ்ட் வாரம் நல்லாவே பண்ணியிருந்தேன். இதோட ரிசல்ட் தான் வந்து இன்றைக்கி 22 கிலோமீட்டராக 170 ஹார்ட் ரேட்டுக்குள்ள 163 ஆவரேஜ் ஹார்ட் ரேட்டில் இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னா பெரிய விஷயம். இதை வந்து ரேஸாக புஷ் பண்ணலாம், இன்னுமே கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கலாம். இப்போ 5 பேஸ்லேயே நான் போன தடவை 16 ஓடி இருந்தேன். அங்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தானே இழுத்தோம்னா ஓடி இருக்கலாம். அது வேணாம். அது வந்து நான் குண்டங்குதிரையாக முதல்ல ஓடிக்கிட்டு இருந்தேன், இப்படி அப்படி அப்படின்னு. அது ஏன் பிளான் இல்லாமல், பிளான் நிறைய பேர் என் ஃப்ரெண்டெல்லாம் பிளானோட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஏன் பிளான் இல்லாமல் பண்ணேன் அப்படின்னா, நான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எதையுமே ஒரு பேப்பராக, எப்பயுமே எனக்கு அந்த பேப்பரில் இருக்கிற விஷயத்த அப்படியே ட்ரை பண்ணுறதுன்றது பிடிக்காது. ஐ வாண்ட் மோர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அடிபட்டு கற்றுக்கிட்டா தான் அது என்னன்றது உள்ளுக்கு நல்லா உரைக்கும். இல்லைன்னா காதில் விழுகுதே தவிர அது மனசில் போய் உட்கார மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து எதையுமே டெஸ்ட் பண்ணி பண்ணுறது. முதலையெல்லாம் குண்டங்குதிரையே என்ன முடியுதோ, எனக்கு என்னென்ன தோணுதோ அப்பப்போலாம் செஞ்சேன். அப்போ ரேஸ் இம்ப்ரூவ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இம்ப்ரூவ் ஆச்சு. அது இந்த அளவுக்கு ஒரு சடன் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, ஒரு கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததே தவிர்த்து. இப்போ ரேஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, ஒரு அனலைஸ் பண்ண முடியுது. ரெஸ்ட்டு ரெக்கவரி எப்போ இருக்குது, உன் ஹார்ட் ரேட் எப்போ இருக்குது, இது முடியுமா முடியாதான்றதை என்னால் சொல்ல முடியுது. அது மாதிரி மாதத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் தான் ரேஸ் ஓட முடியுது. மித்த நாள் எல்லா நாளும் நம்மளோட பெஸ்ட்டை ட்ரை பண்ண முடியாது. மித்த நாள்லாம் ப்ராக்டிஸாக வச்சுக்கணும். ஏதாச்சும் 1 நாள் 2 நாள் தான் நம்ம வந்து ரேஸாவோ நம்மளோட பர்சனல் பெஸ்ட்டை இல்லைன்னா லாங் டிஸ்டன்ஸை வச்சுக்கிறோமே தவிர்த்து எல்லா நாளும் வைக்கக்கூடாது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டதுன்னா அது எல்லாரும் சொல்கிறது தான். அது எனக்குமே முன்னாடியே புரியும். என்ன கற்றுக்கிட்டதுன்னா என்ன அப்படின்னா, ஓடணும் 21 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா என்ன செய்வேன் அப்படின்னா, பேஸோட ஆசிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போயிட்டு வரும். இப்போ இதோட பேஸ் ஆசிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 530 பேஸை அப்படியே கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணுவேன். எந்த ஒரு இடத்துலையும் மிஸ் ஆகாது. அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் 16 கிலோமீட்டரும் 5 பேஸை மெயின்டைன் பண்ணியிருந்தேன். எந்த இதுலேயும் மிஸ் ஆகாது. டெம்போ தான் கிட்டத்தட்ட நான் ரேஸ் மிமிக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான் பண்ணேன். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். இது வந்து எப்படி அதை கொண்டு வரதுக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ ஸ்பீட் ஒர்க் அவுட்ஸாக இருக்கட்டும், லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஜோன் 2ல் ஓடுறதா இருக்கட்டும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ பண்ணணும் அப்படின்றத தான் கற்றுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு வீடியோலையோ ஒரு வார்த்தையிலையோ சொல்லிட முடியாது. இதை வந்து ஒரு ஆள் இப்போ வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் அனலைஸ் பண்ணிவிட்டு அவரோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அவரோட லங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, அவரோட ஃபுட் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டு அவரை அனலைஸ் பண்ணி தான் அவருக்குன்னு ஒரு பிளானை தான் உருவாக்க முடியுமே தவிர்த்து ஓவராலாக இவங்களுக்கு 5K பிளான்னு, 10K பிளான்னு, 21 பிளான்னு வைக்க முடியாது. இப்போ நான் வந்து தண்ணியே இல்லாமல் 21 கிலோமீட்டர் ஓடுறேன் அப்படின்னா என்னோடய பாடி கெப்பாசிட்டி அப்படி இருந்தது, அதனால நான் ஓடிருக்கேன். மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 21க்குமே வாட்டர் பாயிண்ட்டு அங்கங்கே இருக்கும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? இன்றைக்கி இதுதான். ஓகேவா? எங்கள் வீட்டில் வந்து 21 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் ஓடிட்டு வீட்டுக்கு போனால் அது ஒரு என்னடா 22 கிலோமீட்டருக்கு உண்டான ரெஸ்பெக்டே இல்லைன்ற மாதிரி போய் அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாரு அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. அடுத்து ஏன் வேலை வேறு இருக்குது, தூக்கம் வருது. இந்த வேலையெல்லாம் பார்த்தோம்னா இந்த பேப்பர் ஒர்க் எழுதுறது, ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னாலே தூக்கம் வந்துடுது. இன்னுமே எடிட்டுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். இந்த ஒரு 6 மாதத்துக்கு பண்ணுவோம். நமக்குன்னு எடிட்ரு இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வளரணும். 1000 வியூஸ் தான் போகுது, இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணுவோம்.
சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1000 பேர் பார்த்தீங்கனாலும் அந்த 1000 பேருக்குமே அது வந்து நீங்கள் ஒரு வேளை ரன்னிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் வந்து 2000 கலோரி பர்ன் பண்ணியிருக்கேன். இந்த 2000 கலோரின்றது எப்படி அப்படின்னா, நீங்கள் போயிட்டு என்னன்னாலும் சாப்பிட்லாம். ஒரு நேரம் சாப்பாடு வந்து எதுனாலும் உங்களுக்கு பிடிச்சத ஸ்வீட் சாப்பிட்லாம். என்ன உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் பொரிச்ச ஐட்டம் இருந்ததுன்னா அதை சாப்பிட்லாம். அது சாப்பிடக்கூடாது, அது ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு சீட் டேக்கு இந்த மாதிரி வந்து 2000 கலோரி பர்ன் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து சாப்பாடு வந்து உடம்புல அப்படியே கரைஞ்சி வெளியில் போயிடும். எனக்கு அப்படி தான் போகுது. இதுக்கு ரிசர்ச்சு இதெல்லாம் எனக்கு தெரியல. அது அப்படி தான் இருக்குது. இப்போ 2000 கலோரியை நான் போய் இது பண்ணிடுவேன். இப்போ 2000 கலோரி பர்ன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் என்ன சாப்பாடு வச்சுருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கஞ்சி வந்து என்னடா கஞ்சி தான் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. அது வந்து பெரிய கார்ப் சோர்ஸ்லேயே அது ஒரு நல்ல கார்ப் சோர்ஸ். இந்த வெயிலுக்கு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்ல ரெக்கவரி கிடைக்குது. அது போக நாங்கள் முட்டை கொஞ்சம் பொரிச்சு கொடுத்துருந்தாங்க. ப்ரோட்டீனுக்கு மத்தியானம் தான் அம்மாட்ட வாங்கி கொடுத்துருக்கேன். மத்தியானம் வச்சுருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு மோஸ்ட்லி எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இருந்தால் சாப்பிட்டுட்டு படுத்துருவேன். ரொம்ப பசிச்சா மட்டும்தான் ஏதாச்சும் சாப்பிடுவேன். இதுதான் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு டாட்டா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களோட பிளானை நீங்களே உருவாக்கிடலாம். இருந்தாலும் வந்து நான் ஒரு வேளை கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து யாருக்கு என்னென்ன அப்படின்றது பர்சனல் ட்ரைனிங்காகவே நான் கொடுத்து அதை பண்ணுறேன் நான். ஸோ அதை வந்து எப்படி சொல்கிறது, ரீசனபிளான ப்ரைஸில் வச்சு நான் பண்ணுறேன். அதுக்கு ஒரு ஃபார்மெட் எழுதி யாரை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் பார்த்துட்டுன்றத சொல்கிறேன். ஏன்னா பர்சனல் ட்ரைனிங்கை பொறுத்தவரையும் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தா தான் அதை வந்து ட்ரெயினராக நம்புவாங்க. நான் வந்து ஒரு அனுபவத்தில் கற்றுக்கிட்டாலும் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு எனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு எனக்கு யார் என்னை நம்பி வர்றாங்களோ அவங்கள ட்ரெயின் பண்ணுறேன். போக இன்னும் நாட்கள் போக நான் இப்போ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கிளாஸ் சேர்ந்து அதில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேல்யூவையும் கூட்டிக்கிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். பார்ப்போம், எல்லோரும் ஓடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 5K 10K வச்சு ஒரு 1 ஹவரில் கொண்டு வர பாருங்கள். 10Kவை 5Kவை 25 மினிட்ஸ் கீழே கொண்டு வர பாருங்கள். இதெல்லாம் வந்து பேசிக் குவாலிட்டிஸ் நம்ம உடம்புக்கு, சரியா? முக்கியமாக லங்ஸுக்கு, ஹார்ட்டுக்கு, சரியா? அது மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி உடம்பை வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணுறதும் அதுவும் முக்கியம். ரெண்டையுமே பேரலாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? இதுக்குள்ளே எல்லாருமே 21 வந்து sub 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரெயின் ஆகிறோம். ஓகே.